எல்லாம் வல்ல எல்லோருக்குமான ஏக இறையருளை அன்பை ஆராதித்து தொழுது வணங்கிவிட்டு, ஐயா வைகுண்டர் அன்பு வனத்திலே ஐயாவுடைய அருள் நிறைந்த ஐயாவுடைய அறக்கருத்துக்கள் இந்த நிரம்பி வழிகிற இந்த அவையிலே இன்று இளைஞர் தூதுவர் பயிற்சி முகாமினை போற்றுதலுக்குரிய பெருந்தகை நம்முடைய இந்த தமிழ் மண்ணிலே சீக்கியத்தை துளிர்விடச் செய்திருக்கிற பெருந்தகை, சீக்கியத்தின் மூலமாக சமத்துவத்தை சகோதரத்துவத்தை இன்று இளைஞர்களுக்கு பயிற்சிவித்து இங்கே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஜீவன் சிங் மல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதுபோல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கிற அட்வொகேட், அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய அட்வொகேட் அவர்கள், இந்த இயக்கத்தினுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக இயங்கிக் கொண்டிருக்கிற அசோக் சிங் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அதுபோல் சீதா அவர்களுக்கும், அதுபோல் தமிழக தலைவர் பழனிசிங் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து உங்களோடு சிறப்பித்து கொண்டிருக்கிற எனது மருமகனும் இந்த அன்புவனத்தினுடைய நிர்வாகியுமான டாக்டர் தர்மரஜினி அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும், அத்தனை நம்முடைய பங்காளி அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர்கள் பயிற்சி பெறுகிற பொழுதுதான், அந்த இளமை துடிப்போடு ஒரு காரியத்தை வெளியே கொண்டு போகிற பொழுதுதான் அது உலகிலே அது வலுவாக ஊன்றப்படும். என்று சீக்கியம் என்று சொல்லுகிற பொழுது, இந்தியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறதானால் அந்த அமைப்பை பாதுகாத்த அரணாக அந்த எதிர்ப்புகளை இல்லை இந்தியாவை அழித்து விடுகிற சக்தியை இந்தியாவுக்குள்ளே புகுந்து விடாமல் தடுத்த மகாசக்தி என்றால் அது சீக்கியம்தான். அது யாரும் ரெண்டு கருத்து சொல்ல முடியாது. இந்தியாவினுடைய ப்ரைட் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் சீக்கியம்தான். அதுபோல் இந்தியாவுக்கு வெளியே அந்த சீக்கியர்களை பார்க்கிற பொழுதுதான் இந்தியர்களை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு எல்லோருக்கும் ஏற்படும். அதற்கு காரணம் அவர்கள் உருவாக்கிய சமத்துவ சமதர்ம அந்த சிந்தனை தான். ஒருவன் சீக்கிய மதத்திலே சேர்ந்து விட்டால் அதில் இருக்கிற எல்லோரும் சமம், அங்கே ஜாதி இல்லை. ஆனால் கூட வடநாட்டிலே இருக்கிற அந்த வர்ணாசிர தர்ம வன்கொடுமை அதனுடைய தாக்கம் இன்னும் எல்லா இடத்திலும் புகுந்து விடுகிறது. அப்படி புகுந்திருக்கிற காரணத்தினால் அங்கே இரண்டுபட்டு நின்றால் கூட அவருடைய கொள்கையிலே ஒன்றுபட்டுத்தான் என்று இருக்கிறார்கள். அடிமட்டத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து சீக்கியம் தனியாக வளர்க்கப்படுகிறது. போன்றதற்குரிய ஜீவன் மல்லா சிங் அவர்கள் திராவிட அந்த இங்கே ஒரு அந்த வடநாட்டிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றது போல இங்கே தமிழ் மண்ணிலும் அடிமட்டத்து மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுடைய ஜெம்மிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற மக்களுக்கு அவருடைய உரிமையை பெறுவதற்காக அவர்கள் அந்த இயக்கத்தை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். உள்ளபடியே அந்த இயக்கம் பகுஜன் திராவிட அந்த ஒரு இயக்கம் என்பது காலத்தினுடைய கட்டாயம். இன்று ஒருவேளை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் நாளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், எங்கு திராவிடம் பேசப்படுகிற பொழுது அதற்குள்ளே சமத்துவம் இல்லை. சமத்துவம் சேர்ந்து அந்த திராவிடம் பேசப்படுகிற காலம் வர வேண்டும். எனவே அவர்களுடைய பணி பாராட்டத்தக்கது. இனி நம்மை பொறுத்தமட்டு ஐயா வைகுண்டர் தலைப்பாக கட்ட சொன்னார். அடிமைகளாக இடுப்பில் கட்டி கொண்டு நம்பூதிரி பிராமணர்களுக்கு அடிமையாக அத்தனையும் நம்முடைய உரிமைகள் அத்தனை அவர்களுக்கு சொந்தம். அப்படி அவர்களுக்கு சொந்தம் என்று அடியறை வைத்து வாழ்ந்த அந்த காலத்திலே இந்த திருவிதாங்கூர் தான் ஜாதிய அதிகாரத்திலே ஜாதிய அந்த வன்கொடுமையிலே உச்சம் பெற்றிருந்த இடம். எங்கு விவேகானந்தன் என்று பெருமையாக பேசுகிறான். ஆனால் விவேகானந்தன் இந்த திருவிதாங்கூரை பார்த்து பேய்கள் குடியிருக்கிற கூடாரம், சாதியினுடைய உச்சபட்சம் இங்கே இருக்கிற காரணத்தினால்
அந்த சாதி பேய் இங்கே உச்சம் கொண்டிருக்கிற காரணத்தினால் இது அசைலம் ஆஃப் டெவில் என்று அவர் அறிவித்தார். அந்த அளவுக்கு அநியாயம் பெருகி இருந்தது. வடநாட்டிலே சீண்டாமை இருந்தது, ஆனால் காணாமை, அதாவது சரிசிக்காமை என்ற ஒரு நிலைமை இல்லை. தொட்டால் சீட்டு, ஆனால் இங்கே கண்டால் கூட சீட்டு தான். உயர்ந்த ஜாதிக்காரனை தாழ்ந்த ஜாதிக்காரன் சொல்லக்கூடிய நாடார், ஈழவர், இந்த திருவிதாங்கூருடைய மொத்த ஜனத்தொகையில் 60% நாடாரும் ஈழவரும் தான். ஆனால் இதர சமுதாயங்களிலே ஒரு 10% கூட நம்பூதிரிகளும் அந்த நம்பூதிரியை சார்ந்த போற்றிகளும் இருக்க மாட்டார்கள். 5% கீழே இருக்கிறவர்கள் அத்தனை உரிமையும் மதத்தின் பெயராலே, அதாவது ஜனாதனம் என்று சொல்லி வெகு காலமாக இருக்கிற நம்பிக்கை இது. பிரம்மன் இந்த படைப்பிலே அந்த தலையிலிருந்து படைக்கப்பட்டது பிராமணன், மார்பிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், இடையிலே பிறந்தவன் வைசியன், அடியிலே பிறந்தவன் சூத்திரன் என்று அந்த மக்களை பிரித்து, அந்த 4வது வர்ணமான சூத்திரர்கள் என்றால் அடிமைகள், அவர்களுக்கு கீழே யாரும் இல்லை, அவர்கள் எல்லாருக்கும் கீழ்மட்டம். அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படலாம், உரிமை சுரண்டப்படலாம், அவருடைய மான மரியாதை கூட சுரண்டப்படலாம். பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, ஆடை தான் மனிதனுடைய அடையாளம். மனிதனை தவிர எந்த ஒரு ஜீவனும் ஆடை அணிவதில்லை. அப்போ மனிதன் என்ப அடையாளமே ஆடை. அந்த ஆடையை அகற்ற சொன்ன கொடுமை இந்த மண்ணில் தான் நடந்தது. இன்னும் அதுக்கு எதிராக வைகுண்டசாமி கிளர்ந்தெழுந்து தான் ஐயாவளி என்ற இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். பொதுவான வழிபாட்டுக்காக கண்ணாடியிலே காணுகிற நம் ஒவ்வொருவருடைய வடிவத்தையும் தெய்வத்தின் வடிவம் மாற்றி தந்தார். இந்த இதே இருக்கிற கிணறு, முத்திரி கிணறு, அந்த காலத்தில் ஒரு ஜாதிக்கு ஒரு கிணறு, அந்தந்த ஜாதி கிணறுகளை தவிர இன்னொரு கிணத்துல இறங்கக்கூடாது. அதுபோல் ஒரே ஆற்றிலே பல படித்துறை இருக்கும், அதில் துறை மாறி யாரும் இறங்கக்கூடாது, அந்த ஜாதிக்குரிய துறை என்று அடையாளம் இருந்தது. கடலில் ஒவ்வொரு தீர்த்தத்திற்கு ஒரு அடையாளம் இருந்தது, கடல் ஒன்று தான். ஆனால் அந்த மனிதன் அந்த அளவுக்கு பிரித்து வைத்திருந்த காலத்தில் ஐயா இந்த கிணற்றை ஆரம்பித்து 18 சாதி, பட்டிகை சாதி, ஒதுக்கப்பட்ட சாதி ஒன்றாக வாருங்கள், நீங்கள் பிரிந்திருக்கிற காரணத்தில்தான் தான் அவர்கள் உங்களை அடக்குகிறார்கள். 5% பேரை நீங்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் அடங்கி போவார்கள். ஆனால் நீங்கள் பிரிந்து பிரிந்து பின்னப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒருவருக்கொரு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சண்டை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளே பல பிரிவுகள். எனவே இதையெல்லாம் மறந்து, சாதியை மறந்து, சமத்துவத்தை நினைத்து இந்த மண்ணிலே கூடுங்கள், இந்த கிணற்றிலே குளியுங்கள் என்று சமத்துவ கிணறாக இந்த முத்திரை கிணறை தந்தார். அந்த காலத்தில் அரசனுடைய ஆட்சி, இங்கே யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அரசன் சட்டம் என்பது எழுதப்படவில்லை, அரசன் நினைத்தால் அது சட்டம். அரசன் சொன்னால் கண்ணசிவிலே அடித்து நடக்கிற அந்த காலகட்டத்திலே வைகுண்ட சுவாமி எதிர்த்து போராடி சிறைப்பட்டு வன்கொடுமையை அனுபவித்து, அந்த கொடுமையை அனுபவித்த காரணத்தினால் நின்று நாமெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறோம், தலையிலே கட்டியிருக்கிறோம். எனவே இந்தியாவின் வட பகுதியிலே சீக்கியர்களும் தென்பகுதியில் ஐயாவளி மக்களும் தான் சமத்துவத்தினுடைய அடையாளமான, எல்லோருக்கும் நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த உரிமை என்பதை காட்டுகிற பெருமையை காட்டியிருக்கிறோம். எனவே நாம் சேர்ந்து செயல்பட வேண்டியது, சில சிந்தனையை உலகிற்கு கொண்டு போக வேண்டிய காலத்துடைய கட்டாயம். இன்று மீண்டும் இந்திய திருநாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வர்ணாசிர தர்மத்தை, ஜனாதன தர்மத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கென்ன, நமக்கும் ஜனாதன சம்பந்தமில்லை என்று இருந்தால் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவுகள் அங்கே அழுத்தப்படுவார்கள். நாளை நாமும் அழுத்தப்படுவோம். எனவே எந்த காலத்திலும் வேற்றுமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தீண்டாமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாதியினுடைய வேரோடு மண்ணோடு அகற்ற வேண்டும். அதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த பயிற்சி முகாம் அதற்கு நிச்சயமாக பயிற்சி கொடுத்திருக்க எனக்கு நல்ல நம்பிக்கை. ஜீவன் மல்லாவற்றை எடுக்கிறானால் அது நல்லதை தான் எடுப்பார். அவருடைய உழைப்பு வீண் போடவில்லை. அவர் அழைக்கிறார், நான் ஆனந்தமாக செல்வேன். காரணம், அவர்கள் அந்த அளவுக்கு அன்போடும் தெளிவோடும் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். குறிப்பாக ஐயாவுடைய வழிபாட்டு ஆலயத்தை சிதைப்பதற்காக இதை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அதை எதிர்க்கிற போது ஐயா அவர்கள் வந்தார்கள், அவரோடு வந்தவர்கள்லாம் வந்தார்கள். அதுபோல் நாங்கள் பாதுகாத்துறை செல்கிற போது இங்கு திருவனந்தபுரம் வரை அந்த நம்முடைய பகுஜன், அந்த சீக்கிய இதை சார்ந்த வடநாட்டிலிருந்து வந்து எங்களோடு நடந்தார்கள். இதையெல்லாம் வடக்கும் தெற்கு இணைந்து
ஒத்த கருத்துடைய நாம் ஒரு சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தந்த பெருமைக்காக ஜீவன் மல்லா அவர்களை நான் பாராட்டுவேன், நான் வாழ்த்துவேன். எந்த காலத்திலும் அவர் செய்கிற செயலுக்கெல்லாம் நான் என்னுடைய கருத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி, நீங்கள் எல்லாம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் ஐயாவை இன்னும் நன்றாக படிக்க வேண்டும். அது ஒன்றும் நாம் புத்தகத்தில் படித்து விட முடியாது, அடிக்கடி நாம் சந்திப்பதன் மூலமாக முடியும். இந்த மாதம் 29 ஜனவரி 29 அன்று ஐநா சபையிலே ஐயாவுடைய செய்தியை கொண்டு போவதற்காக ஐநா சபையுடைய பிரதிநிதியை அழைத்திருக்கிறேன். அதுபோல சர்வ மதத்தினுடைய அந்த சிறப்பை எடுத்துச் சொல்லுகிற ஆற்றல் மிக்க பெரியவர்களை அழைத்திருக்கிறேன். அன்று நம்முடைய ஜீவன் மல்லா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் இங்கே வந்து 1000 பேருக்கு வடநாட்டு முறையிலே, அதாவது சீக்கிய அந்த குரு அந்த ஆலயத்துக்கு சென்றால் எப்படி உணவு பரிமாற முடியுமோ அப்படி பரிமாறி ஒரு வடக்கிலிருந்து ஒரு தெற்கிலே ஒரு பயிற்சியை, ஒரு உணவு முறையை, ஒரு உறவு முறையை உருவாக்கி தருகிற இந்த செயல்பாடை அவர்கள் தொடக்க வேண்டும், நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை சொல்லி, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் வந்ததற்கு நான் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. இன்று எனக்கு காலையில் வேறு நிகழ்ச்சிகள் இருந்தால் அதற்கெல்லாம் போய்விட்டு நான் வந்து காத்திருந்தேன். நீங்கள் வந்தீர்கள், எங்களோடு கலந்து கொண்டு எங்களுடைய எளிய உணவையும் எங்களுடைய உயர்ந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பணிந்து வாழ்த்தி வணங்கி வரவேற்பு சொல்லி, நாம் சேர்ந்து செயல்படுவோம், சேர்ந்து இந்த நாடு சோர்ந்து போகாமல் வெற்றி பெற செய்வோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். அன்பு வணக்கம். வெற்றி.